ஹாஸ்பிட்டல் பக்கமா ஓடியாந்துருவேன். என்ன இது அரசாக்க பயந்துருங்க இவனை பார்த்தோ. என்னை பார்த்து அந்தக்கா பயப்படுது. ஆமா, நீதான் ஊசி போட போனா கூட 2 ஆள் வேணுங்கிறியே. ஆமா, பக்கத்துல இந்த மாரி படத்துல தனுஷ் கைய பிடிப்பான் தெரியுங்களா? ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாலுமே ஊசி போட மாட்டாங்க விட்டு வந்து சொல்லி அங்க போய் அவன் கைய பிடிச்சி உடச்சுட்டுவாரு தெரியுங்களா? ஆமா, அந்த அமுக்குவான் தெரியுமா? அந்த மாதிரிதான் பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவன் கைய பிடிச்சி அமுக்கி விட்டுருவேன். அந்த மாதிரிதான் ஒரு டைம் பண்ணா பிராமணத்துல. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் முக்கால்வாசி நான் முடியும் நினைச்சு. தடிக்கு விழுந்து அம்பராமலை ஹாஸ்பிட்டல் தானே. ஆமாங்க, இவருதான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல மாத்துவோம், அவனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கிறோம். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் தானாச்சு. ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். எனக்கு அதுவும் அது மாதிரி அங்க போனா தானே கேட்கணும். எனக்கு வேற எங்க வாங்க கேட்காதாக்கு. அது ஏன்னு தெரியல. ஒரு மாதிரி நான் அங்க போனங்காட்டியா என்ன அப்படின்னு தெரியல. அங்க இதானா மட்டும் தான் நான் கேட்கும். வேற எங்க போனாலும் அவ்வளவு கேட்காது எனக்கு. அதனாலயே நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அங்கதான் போவேன். இன்னைக்கு வந்து மணி பாத்தீங்கன்னா 7 மணி. இந்நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப காட்ட வரான்னு சொல்லி நானே கூட்டிட்டு போகுது. எந்த விதத்துலயும் இதை நான் அதை சொல்லுங்க. சரியா 6-12 ஆச்சு இருக்கோம். அங்க போறதுக்கு 7 மணிக்கு இப்ப ஆயிருங்க. அங்க இருந்து ரிட்டர்ன் வர்றப்ப இவருதான் வண்டி ஓட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. எங்காச்சும் எங்க கையில எங்காச்சும் கொடுத்தாரு, அவ்வளவுதான். வரும்போது ஓட்டம் பழனி வரப்ப இந்த வேலையை தான் நடந்து போவோம். ஏன்னா இப்பவே அடிக்குது. வரும்போது வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கும்? அதுக்கு சொட்டர் இருக்கிறீங்களா? அப்ப என்ன உங்களுக்கு கவலை? சொட்டர் எல்லாம் போயிட்டு தெரியும் வர முடியுமா? நடிக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள குளிர் தாங்க. நல்லா குளிரே தாங்க மாட்டேன். நல்லா பச்சை பாத்தீங்க. நானு குளிர் எங்காச்சும் பாட்டோம்னா நான் ஒளியாந்துருவேன். அதனால பள்ளிக்கூடத்துக்கே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போக மாட்டேங்க. என்னோட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பாக்குற காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு இருந்தேன். அது ஒரு காலத்தில். அதுவும் கடைசியில பல்ப் ஆகி போச்சு எனக்கு. அதோட பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு இருந்தேன்? அதோட பாக்குறதுக்கு நான் போயிட்டு வருவேன். ஓ, பெரியப்பா கேட்கிறேன். அது என்னன்னு வேட்டீங்கன்னா நான்லாம் போன் பண்ண மாட்டேன். எங்க அம்மா ஒரு வேலை வந்து எங்க அப்பான்னு சொல்லு. எங்க அக்கா போன் பண்ணா நான் போன் எடுக்க மாட்டேன். அடுத்து ஊருக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அடுத்து இந்த போன் பண்ணேன். அடுத்து இன்னொரு அக்கா போன் பண்ணேன். இப்படி ஊருக்கு எல்லாருமே எனக்கு போன் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் எங்காச்சும் போயிட்டு எனக்கு தாங்க போன் வருது. என்னத்த கூட்டு கேட்கறாங்க. எது பண்றது தெரியுமா? உங்களை சொல்லிட்டு போனானா வந்துருவானா அப்படி என்னைத்த கேள்வி. எனக்கு போன் பண்ண நான் எடுக்க மாட்டாச்சு. இவன் எதுவுமே சொல்லுவாங்க. இவன் பாதிக்கிறேன்னு போயிருப்பான் தெரியும். ஆனா வந்து போன் வரப்போன் நம்மளுக்கு தான் போன். எங்க போற? நான் போய் கிட்டத்தட்ட 4-5 மாசம் இப்ப காசாச்சு. எங்க போற? இப்ப எங்காச்சும் என்னை காணன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்களா? இப்ப எங்காச்சும் என்னை காணன்னு உங்களை கூப்பிடுறாங்களா? மனசியா ஒரே ஒரு டைம் உங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அரசு கடத்திட்டு போயிடுவான். பயமாட்டி போனை கடத்திட்டு போக மாட்டேன். கடத்திட்டு போனா 10 நிமிஷம் போயிடாம இல்லை. இவனை கடத்திட்டு போனாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்து மயக்கம். ஆனா எனக்கும் டிராவல் பண்ண கொஞ்சம் வந்து பிடிக்கும். ஆனா என்னோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா டிராவல் அப்படின்னு சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறது, எங்கேயும் போறது. லைஃப்ல பல சூழ்நிலைகளில் சுத்திட்டு இப்ப சரி ஓகே போவோம் அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு இதுல போயிட்டு இருக்கிறேன். காலையில எந்திரிக்கிறது தூங்குறது, எந்திரிக்கிறது தூங்குறது, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையா போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரெல்லாம் நான் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேனுங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கார் வாங்குறதுக்கு யாரும் விட மாட்டேங்கிறேங்க. ஏங்க நம்மளாம் கார் வாங்க கூடாதா? வாங்கினாலும் இஎம்ஐயோடு தான் வாங்கணும், அது வேற விஷயம். ஆனா இஎம்ஐயோடு வாங்குற கூட யாரும் விட மாட்டேன். எது கார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா?